இன்னைக்கு டே 1 நம்ம பண்ணுற ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்சோட டே 1 அண்டர் 2000 ருபீஸில் நம்ம ஒரு ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதில் டே 1 இன்றைக்கி தான். இன்றைக்கே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஒரு நம்மளோட பேமெண்ட் கேட்வேயால். அது என்ன நடந்தது, எப்படி நடந்தது, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் டே 1 சேலஞ்சில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம். நீங்கள் இப்போ இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் நான் பண்ணுற ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜர்னி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னியை டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்சை அண்டர் 2000 ருபீஸில் நம்ம எடுத்து பண்ண போகிறோம். அதை வந்து எத்தனை டேஸில் நம்மளால் நிறைய சேல்ஸ் கொண்டு வர முடியுது, நிறைய என்கொயரிஸ் கொண்டு வர முடியுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் அண்டர் 2K rupees. இந்த 2K rupees அப்படின்ற சேலஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணேன் டே 1. ஸோ டே 0ன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்ன ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன், எங்கேருந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற எல்லா ஐடியாஸும் கொடுத்துருந்தேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியாலஜி தரேன், நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து வரேன். உங்களுக்கு ட்ராப் ஷிப்பிங் பற்றி ஐடியாலஜி இல்லைனா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மிடில் மேன் பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாட்டிலை சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாட்டர் பாட்டிலோட ப்ரைஸ் ஒரு 250 rupees அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை ஒரு டீலர்ஷிப்பில் 250 rupeesன்னு பார்த்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஓன் ஸ்டோரை பில்ட் பண்ணுறீங்க, ப்ரொஃபஷனல் லுக்கிங் ஸ்டோரை. அந்த ஸ்டோரில் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டோட ப்ரைஸை 350 rupees அப்படின்னு ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 100 rupees அதிகமாக மார்ஜின் வச்சு ப்ளேஸ் பண்ணுறீங்க. பீப்புளை உங்களோட ஸ்டோரில் லேண்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ண போகிறீங்க, விச் இஸ் 350 rupeesக்கு. ஸோ உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees வருது. ஸோ இந்த 100 rupees தான் உங்களோட ட்ராப் ஷிப்பிங் மாடலோட ஒரு ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ், மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ஹியூஜ் நம்பரில் சேல் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் எக்ஸ்ட்ராடினரியாக போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியாலஜி கிடச்சிச்சு ட்ராப் ஷிப்பிங்னா என்ன அப்படின்றது. ஸோ ட்ராப் ஷிப்பிங்னு வரும்போது மொத்தம் 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எந்த ப்ராடக்ட்டை வின்னிங்கான ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் எந்த இடத்துல வந்து சோர்ஸ் பண்ணுறீங்க. மூணாவது, எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் ஸ்டோரை அழகாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஃபோர்த்தாக வரது தான் நம்ம பீப்புளை உள்ளே கொண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண வைக்கும். இந்த ஃபஸ்ட்டு 3 நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா ஃபைனல் ஒன் ரொம்ப ரொம்ப ஈஸி. விச் மீன்ஸ் நம்ம பீப்புளை உள்ளே கொண்டு வந்து அவங்கள சேல்ஸ் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நான் இந்த சேலஞ்சுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்சுக்காகவே நான் வந்து ஒரு ஸ்டோரை க்ரியேட் பண்ணேன், விச் இஸ் productzonestore.com அப்படின்னு ஒரு ஸ்டோரை வாங்கி க்ரியேட் பண்ணேன். ஸோ இந்த productzonestore.comல நான் நிறைய க்ரியேட் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை அவுட் பண்ணி பார்த்துருக்கேன். அதில் நான் ட்ரை அவுட் பண்ணி பார்த்ததில் ஒரு ப்ராடக்ட்ஸ் மட்டும் நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 என்கொயரிஸ் கிட்ட வந்துச்சு. என்கொயரிஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட கிளியராக சொல்கிறேன். அது நிறைய எனக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேருந்து வந்துச்சு, ஃபேஸ்புக் ஆட்ஸ்லேருந்து வந்துச்சு. பட் ஆனால் எனக்கு பட்ஜெட் கம்மியாக இருந்த ஒரு ரீசனுக்காக நான் அதை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அது இன்னும் கொஞ்சம் போயிருந்தால் இன்னும் நிறைய சேல்ஸ் கொண்டு வந்திருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஓரளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட ரீச் இருக்க ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. அந்த ப்ராடக்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபியூஷன் டேப்ன்ற ப்ராடக்ட் இது ஜஸ்ட் லைக் தட் ஸ்டிச்சிங்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு நீடலோ ஒரு பின்னோ யூஸ் பண்ணாமல் ஈஸியாக நம்ம ஒரு தண்ணி மட்டும் தெளித்து இந்த டேப்பை வச்சு அயன் பாக்ஸில் அயன் பண்ணால் உடனே நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் ஆகிடும். ஸோ இது விமன்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட், ரொம்ப ரொம்ப ஈஸியாக செல் ஆகக்கூடியதும் உண்டு. இதோட காஸ்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான நம்ம சோர்ஸ் பண்ணுற இடம்னு பார்த்தீங்கன்னா நான் மீஷோவை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். மீஷோவில் தான் கம்பேரிட்டிவ்லி நிறைய பிளேஸஸோட கம்மியாக இருந்துச்சு. நான் எங்கெங்கெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெந்தெல்லாம் ஐட்டம்ஸை சோர்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, க்ளோ ரோட், ரொப்போசோ கட்டில் எனக்கு இருக்கான்னு பெருசாக தெரியல. பட் ஈவென்ச்சுவலி நான் இந்த 4 இடத்துல பார்க்கும்போது மீஷோவில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இதை நான் வந்து என்னோடய சோர்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ என்னோட ப்ராடக்ட்டும் ரெடி, சோர்சிங் பாயிண்ட்டும் ரெடி, ஆனால் நம்மளோட ஸ்டோர் மட்டும் ரெடி ஆகலை. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் productzonestore.com நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ இந்த பேஜ் தான் நான் ஃபியூஷன் டேப்புக்காக க்ரியேட் பண்ண பேஜ். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தது மட்டும்தான் நான் இந்த ப்ராடக்ட்டுக்காக க்ரியேட் பண்ண ஸ்டோர். உங்களோட ஸ்டோரை நீங்கள் 2 விதமாக க்ரியேட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் கிட்டே நீங்கள் காசு செலவு பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் எடுத்திங்கன்னா Shopify, Wix.com அப்படின்னு 2 பெரிய ஜாம்பவான் இருக்காங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே. மந்த்லி 2000 ஆரம்பிச்சு இயர்லி 25,000 rupees வரும் பேசிக்கு. மிடில் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 5,000 per month, 25,000 per month அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு மணின்ற ஒரு விஷயம் பெரிய விஷயமா தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டெஃபினட்டாக Shopify ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் எனக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் ஒரு வருஷத்துக்கு 24,000 rupeesலாம் ட்ரை அவுட் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு ஐடியாலஜி இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக செகண்ட் மெத்தட் உங்களுக்காக தான். கோடிங் நாலேஜே இல்லாமல் உங்களோட ப்ரொஃபஷனல் லுக்கிங் ஸ்டோரை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ என்னோட கம்ப்ளீட்டான productzonestore.com இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ஸ்டோர் ஃபுல்லாகவே நான் வந்து கோடிங் நாலேஜே இல்லாமல் க்ரியேட் பண்ணது தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
என்னோட செகண்ட் பேட்சுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ஃபஸ்ட் பேட்சில் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு செகண்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட இப்போ ப்ரொஃபஷனல் லுக்கிங் ஸ்டோரும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஸ்டோர் ரொம்ப ப்ரொஃபஷனல் லுக்கிங்காக இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் ரெடி, சோர்ஸ் ரெடி, நம்மளோட ஸ்டோரும் ரெடி. இப்போ இந்த ஸ்டோர் பண்ணுற இடத்துல தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப் இருந்துச்சு. விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து உள்ளே வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம முக்கியமாக நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், என்ன பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசிங்கான விஷயம். Shopify Wix.com அப்படின்ற ஒரு 2 இடத்துல போனீங்கன்னா உங்ககிட்ட ரிஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் ஐடி அப்படின்னு இருந்தால் தான் ஷாப்பிஃபைல ஸ்ட்ரைப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி. ஸ்ட்ரைப்ன்றது நத்திங் பட் ஒரு பேமெண்ட் கேட்வே, இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ், இந்தியன் பேமெண்ட்ஸ் ரெண்டுமே எடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு மெம்பராக ஆகணும்னா உங்ககிட்ட வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் அக்கௌண்ட் இருக்கணும். அதுவும் நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு செகண்ட் ஹேண்டாக பேசிவ் இன்கமாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறவங்க கூட ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் ஐடியாலஜி தான் பார்ப்பீங்க. ஸோ டெஃபினட்டாக நம்மளுக்கு ஸ்ட்ரைப் செட் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபைல வேறு என்ன அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேசர் பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரேசர் பேயில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அவனுக்கு அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. பட் இப்போதைக்கு உங்ககிட்ட ரிஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் ஐடி விச் இஸ் ஜிஎஸ்டி நம்பர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலே நம்மளுக்கு அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நான் என்னோட ஸ்டோரை கம்ப்ளீட்டாக இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். நான் வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்டோர் காமிக்கிறேன். அந்த ஸ்டோர் தான் நம்மளோட பழைய ஸ்டோர். விச் மீன்ஸ் நான் இந்த ஸ்டோரை கம்ப்ளீட்டாக புதுசாக பில்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், இதே என்னோட பழைய ஸ்டோர். இந்த ஸ்டோரில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை தான் நான் யூஸ் பண்ண பேமெண்ட் கேட்வே. நான் உங்ககிட்ட இத்தனால இன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரே ஒரு பேமெண்ட் கேட்னு பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் கேட்வே நத்திங் பட் இன்ஸ்டாமோஜோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த இன்ஸ்டாமோஜோன்ற பேமெண்ட் கேட்வே எந்த ஒரு ஆத்தரைசேஷன் பெருசாக இல்லாமல் ஒரு பேன் கார்டு மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வாங்க உள்ள நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னை உள்ளே கூப்பிட்டாங்க. நானும் அதை வச்சு தான் இத்தனை நாளாக வந்து ட்ராப் ஷிப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேட்டை போட்டிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இல்லீகலாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் ஆல்ரெடி அப்ரூவ் பண்ண அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ரீசப்மிஷன் அப்ரூவல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கை போட்டு நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் சப்மிட் பண்ணுங்கள், உங்களோட கேன்சல் செக் சப்மிட் பண்ணுங்கள், உங்களோட பிஸ்னஸ் ஆத்தரைசேஷன் ப்ரையாரிட்டிஸ் அவங்களோட சைன்லாம் போட்டு ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. புதுசாக யார் ஓப்பன் பண்ணி போகிறாங்களோ இன்ஸ்டாமோஜுக்குள்ளே புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இதே பிரச்சனை தான் வந்திருக்கு. ஸோ நம்ம அப்போ எப்படி தான் நம்மளோட இன்டெகிரேஷன் பண்ண முடியும் பேமெண்ட்டை அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வந்தது. சப்போஸ் நீங்கள் ஷாப்பிஃபை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஷாப்பிஃபை இல்லை விக்ஸ் எது சூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் டெஃபினட்டாக உங்களோட பேமெண்ட் கேட்வேக்காக நீங்கள் வந்து ஸ்ட்ரைப் இல்லாட்டி ரேசர் பே ஒரு ஐடி வாங்கி சர்டிஃபிகேட் வச்சு க்ரியேட் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழியே இல்லை. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு சைடு இன்கம் பேசிவ் இன்கம் என்ன மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ காமிச்சேன் என்னோட புது வெப்சைட்டை இப்போ நீங்கள் பாருங்கள். இது என்னோட புது ஸ்டோர். இந்த புது ஸ்டோரில் நான் பேமெண்ட் இன்டெகிரேஷன் பண்ணியிருக்கேன். அந்த பேமெண்ட் இன்டெகிரேஷன் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். QR கோர்ஸ் பேமெண்ட் இன்டெகிரேஷன். ஸோ ஜஸ்ட் நம்ம யூபிஐ ஐடி இருந்தால் போதும். நான் வந்து இந்த ஸ்டோர் இதை கம்ப்ளீட்டாக ரீபில்ட் பண்ணி இந்த ஸ்டோரை நான் வந்து பேமெண்ட் இன்டெகிரேஷன் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னா நம்மளோட ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி எந்த ஒரு யூபிஐ ஐடி இருந்தால் போதும் நம்மளோட வெப்சைட்டில் பேமெண்ட் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். இந்த இன்டெகிரேஷன் மெத்தடை நான் எப்படி பண்ணேன் அப்படின்ற டீட்டெயிலான வீடியோ, கம்ப்ளீட் இந்த ரீக்ரியேஷன் வீடியோ எல்லாமே என்னோட கோர்ஸ்குள்ளே இருக்கும். அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் அதை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பக்கம் போய்க்கலாம். இந்த மாதிரி சூஸ் பண்ணால் நீங்கள் டெஃபினட்டாக இதை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி கிடச்சிருச்சு. ஸோ இந்த கேட்வேயை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட் டே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஃபுல் அவுட் ஆகிடுச்சு. நம்ம 2000 ருபீஸை வச்சு ரெடியாக இருக்கும் போது தான் நம்மளுக்கு பேமெண்ட்ஸே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேட்டை வந்து விழுந்துச்சு. கம்ப்ளீட்டாக நம்மளோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபுல்லாக ரீபில்ட் பண்ணி அது நம்ம பேமெண்ட் இன்டெகிரேஷன் QR கோடோட இன்டெகிரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ராடக்ட் zonestore.comல எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாத பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வச்சிருக்க 2000 ருபீஸை நம்ம 4th ஸ்டெப்புக்கு கொண்டு போகலாம். அது விச் மீன்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபேஸ்புக் ஆட்ஸ் மூலமாக கொண்டு போகலாம். ஆல்ரெடி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்மளோட ஃபேஸ்புக் பே ஆட்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருப்போம் 20 நிமிட்ஸ்க்கு. அது எண்ட் ஆஃப் தி வீடியோவில் கனெக்ட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டாலும் ஒரு பேசிக்கான ஐடியா தரேன். இப்படி இல்லைன்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ப்ராடக்ட் zonestore.com அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக நம்ம ரீல்ஸ் புஷ் பண்ணிட்டு இருக்கோம் ஆர்கானிக்காக. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளெஜாக ஒரு ஆட்ஸ் ரன் பண்ண போகிறோம் 2000 ருபீஸ்க்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு Day 2, Day 3 நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ Day 1 இந்த டேயில் கம்ப்ளீட் ஆகுது. இன்னையிலேருந்து நம்ம ஆட்ஸ் 2000 ருபீஸ் புஷ் பண்ணி நம்ம பீப்பிளை உள்ளே கொண்டு வந்து எப்படி சேல்ஸ் நடக்குது, எதை நடக்குது அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் அப்கமிங் வீடியோ சொல்கிறேன். பட் ஆனால் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது எப்படி நான் வந்து என்னோட ப்ராடக்ட்ஸ்க்கான ஃபேஸ்புக் ஆட்ஸை ப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்னு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 20 நிமிட்ஸ்க்கு டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன். எப்படி நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ்புக் ஆட்ஸை ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருப்பேன். சப்போஸ் இந்த Day 0 அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்ல, அந்த நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சினா இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு.